இன்னைக்கு நான் ஒரு நெக் டிசைன் தைச்சிருக்கேன். அதை எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ பார்டர் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சு. இதை வந்து நெக்குக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா அந்த பூ மட்டும் எனக்கு ரவுண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பூவை மட்டும் எப்படி நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எடுத்து வைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். 2 பார்டரையும் நடுவில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு பூவை வந்து ஆப்போசிட்டில் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஒரு மடக்கு தையல் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஷோல்டர் அளவை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு ரவுண்ட் நெக்கு வரைய போகிறேன். இப்போ வரைஞ்சாச்சு. 2 ஸ்ட்ரெயிட்டுக்கு தான் வருது. கீழே ரவுண்டுக்கு வந்து அந்த பூ வரல. அந்த ரவுண்டுக்கு கீழே அந்த பூவை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. எக்ஸ்ட்ரா திரும்ப கொஞ்சம் இருக்குல்ல, அந்த பார்டரை கட் பண்ணி அந்த நடுவில் கொஞ்சம் அந்த பூ இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கு அதை இப்போ அந்த நடுவில் மட்டும் அந்த டிசைனை வச்சு ஓரத்தில் லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃபுல் ரவுண்டுக்கு அந்த டிசைன், அந்த பூ டிசைன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து அதை நம்ம நெக்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ரவுண்டாக அழகாக பார்டர் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த ஓரம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அதில் ஒரு பைப்பிங் வச்சு தைச்சி மடித்து தைச்சி இப்போ நம்ம மெலிசா பைப்பிங் மடித்து அழகாக தைச்சிட்டு அவ்வளோதான். இப்போ நமக்கு அழகாக பார்டரில் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத் நல்ல பக்கத்தை கீழே அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு லைனிங் மேலே இந்த பார்டர் டிசைனை வச்சு ஒரு தையல் ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மடக்கு தையல் போட்டு
ஃபுல்லாக அடிச்சுட்டு திரும்ப அது நல்ல பக்கத்தில் அழகாக மடிச்சோன்னா ரவுண்டாக டிசைன் வந்துடும். அது அழகாக நீட்டாக தைச்சிட்டு அவ்வளோதான் ஃபினிஷ்ட். நமக்கு அழகாக ஒரு நெக் டிசைன் கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.